திருக்குறள் அதிகாரம் 109 தகையணங்குறுத்தல். அணங்குகோல் ஆய்மையில் கொல்லோ கனங்குழை மாதர்கோல் மாலுமென் நெஞ்சு. அதோ பெரிய கம்மலணிந்து இருப்பது தெய்வமா, நல்லமையிலா பெண்ணா, யார் என்று அறிய முடியாமல் என் மனம் மயங்குகிறது. நோக்கினாள் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானைக்கொண் தன்ன துடைத்து. என் பார்வைக்கு எதிராக அவள் என்னை பார்ப்பது, தானே தாக்கி எவரையும் கொல்லும் ஒரு தெய்வம் தாக்குவதற்கு படைகளையும் கூட்டி வந்தது போல் இருக்கிறது. பண்டறியேன் கூற்றன் பதனை இனியறிந்தேன் பெண்டகையால் பேரமர் கட்டு. யமன் என்று நூலோர் சொல்ல முன்பு கேட்டிருக்கிறேன், பார்த்தது இல்லை, இப்போது தெரிந்து கொண்டேன். பெண்ணிற்கே உரிய நல்ல குணங்களுடன் பெரிதாய் போரிடும் கண்களையும் உடையது தான் யமன். கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்டகை பேதைக்கு அமர்த்தன கண். பெண்மை குணம் மிக்க இப்பெண்ணின் கண்களுக்கு அவட்டை பார்ப்பவர் உயிரை பறிக்கும் தோற்றம் இருப்பதால் அவள் குணத்திற்கும் அறிவிற்கும் மாறுபட்டு போர் செய்கின்றன. கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கமிம் மூன்றும் உடைத்து. என்னை துன்புறுத்துவது யமனா, என் மேனி எங்கும் படர்வதால் கண்ணா, ஏதோ ஒரு பயம் தெரிவதால் பெண்மானா. இப்பெண்ணின் பார்வை இம்மூன்று குணங்களையும் பெற்றிருக்கிறது. கொடும்புருவம் கோடா மறைப்பின் நடுங்கஞர் செய்யல மணிவள் கண். அதோ வளைந்து இருக்கும் புருவங்கள் வளையாமல் நேராக நின்று தடுத்தால் அவள் கண்கள் எனக்கு நடுக்கம் தரும் துன்பத்தை தரமாட்டா. கடா களிற்றின்மேற் கட்படாம் மாதர் படா முலைமேல் துகில். அந்த பெண்ணின் சாயாத முலைமேல் இருக்கும் சேலை கொல்லம் மதம் பிடித்த ஆண் யானையின் முகப்படாம் போன்று இருக்கிறது. ஒண்ணுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்குமென் பீடு. களத்தில் முன்பு என்னை அறியாதவரும் அறிந்தவர் சொல்ல கேட்டு வியக்கும் என் திறம் அவள் ஒளி பொருந்திய நெற்றியைக் கண்ட அளவில் அழிந்துவிட்டதே. பிணையேர் மடநோக்கும் நானும் உடையாட்கு அணியவனோ ஏதில தந்து. பெண்மானை போன்ற அச்ச பார்வையையும் உள்ளத்தில் நாணத்தையும் நகைகளாக கொண்டிருக்கும் இவளுக்கு வேறு வேறு வகைப்பட்ட நகைகளை அணிவித்திருப்பது எதற்காகவோ? உண்டார்கண் அல்லது அடுநரா காமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் இன்று. காய்ச்சப்பட்ட கள் உண்டவர்க்கே மகிழ்ச்சி தரும், காதலை போல் காண்பவருக்கும் அது மகிழ்ச்சி தருவது இல்லை.